සිද්ධිය ඇත්තටම වැරද්ද තිබුණේ முஸ்லிம் சமாஜ். பொல்காவல பிரச்சனையில உண்மையிலே முஸ்லிம்கள் தான் பிழை செய்திருந்தார்கள் என்றால் அது பிழைதான், அதை நான் இங்க மறுக்கவே இல்லை. அதை பிழை என்று சொன்ன முனீர் முலஃபர் கல்முனை விவகாரத்தில் மருத்துவர் செய்தது பிழை என்று அடித்து பேச முடியாமல் போனது ஏன் இந்த நிமிடம் வரைக்கும்? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அண்மையில் தொடர்ச்சியாக இந்த ஹிஜாப் பத்தின ஒரு பிரச்சனை வந்தது நமக்கு தெரியும். கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்த பிரச்சனை இன்னும் முடிவில்லாம, பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டிய அரச தரப்பு தீர்வை தராம சம்பந்தப்பட்ட சகோதரிகள் 9 பேரை அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல முழு இஸ்லாமிய சமூகமும் எதிர்பார்த்திருந்த நீதி கிடைக்கலங்கிற மன விரக்தியில இருக்கிற நேரத்தில் அததர்ன தொலைக்காட்சியினுடைய அலுத் பார்லிமென்ட் நிகழ்ச்சியில பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் பங்கெடுத்து இருந்தார். பங்கெடுத்த நேரத்தில் அவர் பேசின செய்திகள் ரொம்ப ஷாக்குக்கு மேல் ஷாக்காக இருக்குது. என்ன பேசுறாருன்னு முதல்ல கேளுங்க. අරල උදාහරණයක් කියන්න. මෑතකදී පොල්ගහවල ප්‍රදේශයේ එක්තරා සිද්ධියක් වුණා. ඒ සිද්ධිය ඇත්තටම වැරද්ද තිබුණේ මුස්ලිම් සමාජයේ. වැරද්ද තිබුණේ මුස්ලිම් සමාජයේ පැත්තේ. මම අවංකව කියනවා. හැබැයි ඒ වෛද්‍යවරයා ඉතාමත් හොඳ වෛද්‍යවරයෙක්. මම කතා කරා ඒ වෛද්‍යවරයාත් එක්ක. මම හිතන්නේ අපි අවංක වෙන්න ඕන. අපෙන් වැරදි වෙනවා නම් අපි சமாஜයක් ලෙස ඒක සිංහලද දෙමළද මුස්ලිම්ද කියලා. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹிஜாப் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற சேம் டைம் பொல்காவலையில ஒரு முஸ்லிம் பிள்ளை மறந்தெடுக்கிறதுக்காக ஹிஜாபோட போய் பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற செய்தி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த விஷயத்துல உடனே இவர் டாக்டருக்கு கால் பண்ணி பேசினாராம். பேசினதுக்கு பிறகுதான் டாக்டர் ரொம்ப நல்லவர், அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையை செஞ்சதே முஸ்லிம்கள், முஸ்லிம் தரப்புல தான் பிரச்சனை வந்துருச்சுங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. எனவே நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்க ஆக்கள் பிழை செஞ்சாலும் நாங்க பிழைங்கிறத ஓப்பனா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தான் எப்படி இருக்கிறது தெரியுமாங்கிற விதமாக நம்ம பிரதி அமைச்சர் பேசுறாரு. இதை பார்க்கும்போது எழுகிற கேள்வி என்ன தெரியுமா? ஓகே, நீங்க தெளிவா பேசுவீங்க, எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. இதே மாதிரி கல்முனை பிரச்சனை வந்த டைம்ல டாக்டர் சுகுணனுக்கு உடனே கால் பண்ணிருக்கலாம்ல, ஆதம்பாவட்ட நம்பரை கேட்டிருந்தாலும் தந்திருப்பாரா இல்லையா? பேசி அவர் நல்லவரா வல்லவரா, பிரச்சனை நடந்தது என்ன, தீர்வு எடுத்து சொல்லியிருக்கலாமா இல்லையா? சிங்கள பெரும்பான்மை சமூகத்திட்ட ஒரு சிங்கள மொழி தொலைக்காட்சியில் போய் எங்காக்கள் பிழை செஞ்சுட்டாங்க, நாங்கள் அதை ஓப்பனா சொல்லுவோம், அந்த பொல்காவல பிரச்சனை எங்கடாக்கள் தான் பிழை செஞ்சதுன்னு அடிச்சு சொல்ல முடிந்த முனீர் முலஃபருக்கு கல்முனை விவகாரத்தில் யாரு பிழை என்று சொல்வதற்கு இன்னுமா வாய் வரல, இன்னுமா மனசு வரல? இந்த நிமிஷம் வரைக்கும் முனீர் முலஃபர் சொல்லவும் இல்லை, அவங்களோட கவர்மெண்ட் சொல்லவும் இல்லை. சம்பந்தம் இல்லாம தூக்கி எடுக்கப்பட்ட ஒரு சேக்குலரை வச்சுக்கிட்டு நின்னீங்களே, அந்த சேக்குலர் விவகாரத்தை பிரச்சனையாக்கி இவ்வளவு தூரம் பூதாகரமாக்கி ஹிஜாபோட போன பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிக்காம இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற வைக்கிற வேலையை செஞ்சவரிடத்துல என்ன முடிவை கண்டீங்க? எனவே இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? சிங்கள மொழியில போய் நீதி நியாயம்னு பேசுவீங்க, இதுவே நிஜமாக பாதிக்கப்பட்ட சமூகம் பாதிப்புக்கு நியாயம் கேட்கும் போது நீதியும் தெரியல, நியாயமும் தெரியல, சம்பந்தப்பட்ட டாக்டரோட பேசவும் மாட்டீங்க. அது பிழைதான் என்று பாராளுமன்றத்தில் பேசினாலும் தமிழ்ல தான் பேசுவீங்க, சிங்களத்தில் பேசவும் மாட்டீங்க. இது காலாகாலமாக நம்ம எம்பிமார் செய்யற வேலை தான். பிரச்சனைன்னு வந்துட்டா தமிழில் பேசிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க, சிங்களத்தில் பேச போனால் எங்காக்கள் பிளண்டா மட்டும்தான் பிளண்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொல்காவல பிரச்சனையில உண்மையிலே முஸ்லிம்கள் தான் பிழை செய்திருந்தார்கள் என்றால் அது பிழைதான், அதை நான் இங்கே மறுக்கவே இல்லை. அதை பிழை என்று சொன்ன முனீர் முலஃபர் கல்முனை விவகாரத்தில் மருத்துவர் செய்தது பிழை என்று அடித்து பேச முடியாமல் போனது ஏன் இந்த நிமிடம் வரைக்கும்? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி.